பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, நீ நிறைய காரியத்தை திங்க் பண்ணிட்டே இருக்க, ஆனா அதெல்லாம் நீ திங்க் பண்ணாத. உன் வாழ்க்கையில நான் வைக்க போற தரிசனமும் திட்டமும் மட்டும் தான் நிறைவேற போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய காரியத்தை திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த இடத்துல இடம் வாங்க போறேன், அந்த ஸ்கூல்ல நான் சேர போறேன், இந்த காலேஜ்ல நான் சேர போறேன் சொல்லிட்டு உலக காரியங்களை குறித்து நீங்க நிறைய திங்க் பண்றீங்க. என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியங்களை நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நீ நிறைய காரியத்தை திங்க் பண்ணிட்டே இருக்க, அதெல்லாம் நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துருமா. நான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்ய போறேன். நீ நினைக்கிற காரியம் சின்னது, ஆனா நான் செய்ய போற மிகப்பெரியது. அதனால நீ உலகத்துல சில காரியங்கள் கிடைக்கல அப்படின்றதுக்காக, அது நடக்கல அப்படின்றதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. நான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை, மிகப்பெரிய தரிசனத்தை உன் வாழ்க்கையில வச்சிருக்கேன், அதை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. தாவீது ஆடு மேய்க்கிற வேலை பார்க்கணுன்றது அவங்க அம்மா அப்பாவுடைய பிளான். ஆண்டவருடைய பிளான் தாவீது நாட்டுக்கு ராஜாவாகணுன்றது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில பிளான் வச்சிருப்பீங்க, அது ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா ஏசப்பா உங்க மேல வச்சிருக்க பிளான் ரொம்ப பெருசுங்க. அந்த பிளான் படி உங்க வாழ்க்கை நீங்க நடத்துங்க. நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.